காலை மலர்ல சந்திக்க இருக்கிற முக்கிய பிரமுகர் சிசு மற்றும் மழலை கல்வி ஆலோசகர் டாக்டர் வெங்கட்ரமணி அவர்கள். இப்போ டாக்டர், திருமண வயதுல இருக்கிறவங்க, ஐதர் a man or a woman, இவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரிகாஷன் எடுத்துக்கணுமா? அதாவது இந்த மாதிரி விஷயத்துல இவங்களுக்கு எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா அந்த முக்கியமான ஒரு விஷயமே அதான். அங்கதான் மூலாதாரம். அங்க அந்த பாயிண்ட் தான் என்ட்ரி பாயிண்ட்னு சொல்லுவோம் நம்ம. இந்த என்ட்ரி பாயிண்ட்னா ஒரு திருமண வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாகட்டும் ஆணாகட்டும், திருமணம் ஒரு நல்ல நிகழ்ச்சி. திருமணம் ஆனோன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு குழந்தை குட்டி பெற்றுக்கணும், ஒரு பையனை பெற்றுக்கணும், ஒரு பொண்ணை பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும். அதனால இதுக்கு அவங்க பேஸ் கல்யாணம் பண்ணிட்டு அதை நிர்ணயிக்கம் பண்ண முடியாது. சிலது இதுல ஒரு எதிர்மறையான விளைவுகளை திருமண அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல சொந்தத்துல கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதோட ஜீன் பொட்டன்ஷியலிட்டி கண்டிப்பா சிறப்பா இருக்காது அப்படிங்கறது மருத்துவ ரீதியா நிரூபிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் ரொம்ப ஏர்லி மேரேஜஸ், இப்போ குழந்தை கல்யாணம் அப்படிங்கிற பண்றாங்க, அங்க ஒரு மெச்சூரிட்டி லெவல் இருக்காது. அதுவும் அந்த குழந்தையோட அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையோட ஆற்றலை சரியா, ஏன்னா அந்த என்வைரன்மெண்ட் அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி என்வைரன்மெண்டா கிடைக்காதனாலையும் அந்த பருவம் அவங்களுக்கு சரியா இல்லாதனாலையும் அவங்களோட அந்த குழந்தை திறன் சரியா இருக்காது. அப்புறம் 40 வயதுக்கு மேற்பட்ட மகளிர் ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னாக்கா அவங்களுக்கு பிறக்கிற குழந்தையோட திறனும் கண்டிப்பா குறைச்சலாதான் இருக்கும் கம்பேர்ட் டு நார்மல் சில்ட்ரன். அதனால இந்த திருமண வயது கரெக்டா ஒரு 22-23 வயதுக்கு மேல பெண்களுக்கும், ஒரு ஆண்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 years 3 years சீனியாரிட்டி லெவல்ல பண்ணாங்கன்னாக்கா நார்மல் டெலிவரி இருக்கிறதுக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஏன்னா நார்மல் டெலிவரிக்கும் ஈவன் சிசரின் டெலிவரிக்கும் கூட நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ நார்மல் டெலிவரி பிறக்கிற குழந்தைங்களுக்கு இயற்கையாவே கிடைக்கிற நேச்சுரல் டெவலப்மெண்ட் ஆஃப் மோட்டார் ஸ்கில் சிசரின் டெலிவரியில பிறக்கிற குழந்தைங்களுக்கு அந்த மோட்டார் டெவலப்மெண்ட் நிச்சயமா கம்மியா தான் இருக்கு. அதுவும் ஒரு சயின்டிபிக்கா நிரூபிக்கப்பட்டிருக்கு பல கேசஸ் ஸ்டடியில அதனால ஒருத்தங்க ஒரு ஹெல்த்தி பேபி இருந்தாதான் பிரெய்னி பேபியா ஆக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. சோ அந்த வழியில பாத்தீங்கன்னா நான் சொன்ன ஃபேக்டர்ஸ், உறவுமுறை கல்யாணம், ஏஜ் கேட்டகரி, இதெல்லாம் பார்த்தோம்னாக்க அதை தவிர்த்துட்டா ஃபர்ஸ்ட் பெட்டர். சரி, இதெல்லாம் தவிர்த்துட்டு ஒருத்தங்க திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா திருமணம் தேதி நிச்சயமான உடனே அவங்க 2 பேரும் ஒரு செப்பரேட்டா அவங்க டாக்டர்ஸ்ட போய் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ இந்த திருமணம் பண்ணக்கூடிய அந்த பெண் அனிமிக்கா இருந்தாலோ அல்ல அந்த ஆண் வேற போதை பழக்கங்கள் அல்லது சிகரெட் அது மாதிரி ஒரு பழக்கங்கள், இந்தியாவில பெண்களுக்கு இந்த போதை பழக்கம் அது சிகரெட் பழக்கம் கம்மி. அதனால அதை பத்தி நம்ம இங்க ஜாஸ்தி சொல்ல தேவையில்லை, நார்மலா அது கிடையாது இங்க. பட் மேலை நாடுகள்ல அது ஒரு பெரிய காஸ். ஏன்னா சைல்ட் பர்த் எஜுகேஷன் போனோம்னாலே ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க அந்த லேடிக்கு சிகரெட் ஸ்மோக்கிங் குறைச்சிங்கன்னு. சோ தேங்க் காட் இங்க இந்தியால அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இன்னும் மாஸ் கவுன்சிலிங்க்கு தேவைப்படல. அதனால இந்த இதுல போய் அவங்களோட அனிமிக் லெவல் எவ்வளவு இருக்கு, அவங்க ரத்தம் எவ்வளவு ஹெல்த்தியா இருக்கு, அவங்களோட ஜெனரல் யூட்ரஸ் செக்அப் எல்லாமே அவங்க பண்ணிக்கிட்டாங்கன்னாக்கா இந்த அவங்கள்ட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த முட்டை திறனுள்ளதா இருக்கும். இப்ப டெபிஷியன்சினா ஈவன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி கூட அவங்க ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ், பி காம்ப்ளெக்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு என்ன ஒரு திங்கிங் அபவுட் மேரேஜ் டேட்னா நெக்ஸ்ட் வி டோன்ட் பிளான் ஃபார் பிரெக்னன்சி. ஆஃப்டர் பிரெக்னன்சி நம்ம குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு பாக்குறமே தவிர, எப்படி நம்ம ஸ்டேஜஸ் ஆஃப் பிரெக்னன்சி பாக்குறமே தவிர, திங்கிங் அபவுட் பிரெக்னன்சிலேயே நம்மள ஹெல்த்தி ஆக்கிக்கிட்டோம்னா அந்த ஹெல்த்தி கரு உருவாறதுக்கான சாத்தியங்கள் 2 சைட்ல இருக்கு. இங்க ஒரு சைல்டு பர்த் எஜுகேஷன் அப்படின்னு ஒண்ணு மாசா இல்லாததுனால ஒரு விழிப்புணர்வு எல்லாருக்கும் இருந்துச்சுன்னா இந்த மத்த ஜாதகம் ஜாதகம் பார்த்து மேட்ச் பண்ற மாதிரி இதையும் பேரண்ட்ஸ் அது பெரிய பேரண்ட்ஸ், அதாவது அவங்களோட தாய்மார்கள், கல்யாணம் பண்ணிக்கூடிய பெண் பையனோட அப்பாமார்கள், நீ போய் அங்க ஒரு கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தா உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை குறையில்லாம பிறக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஃபோலிக் ஆசிட் டெபிஷியன்சி மேஜர் டெபிஷியன்சி, எஸ்பெஷலி நியூரல் டியூப், அந்த நியூரல் டியூபோட டெபிஷியன்சி, அதாவது மூளை வளர்ச்சிக்கு உண்டாகக்கூடிய அந்த திறனை குறைக்கிறதா சொல்றாங்க. அது சப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா 60% அதை காம்பன்சேட் பண்ண முடியுது ஜெனரலா அப்படிங்கறதும் ஆராய்ச்சி பூர்வமா நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதனால இது ஒரு சின்ன நியூஸ் பப்ளிக் இப்படி இருந்தா அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. ஒரு 1/2 மணி நேரம் அவங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனாங்கன்னா அவங்க அந்த சாத்தியங்களை அவங்க சொல்லுவாங்க.